ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரி தின வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் நீங்கள் கொலு வைப்பாங்க. எல்லார் வீட்லேயும் கொலு வச்சு டெய்லியும் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அந்த நைவேத்தியத்துக்கு தேங்காய் பொண்ணு கொழுக்கட்டையும் ஒரு நாள் செய்வாங்க. அதுதான் நான் இன்றைக்கி வீடியோவாக போட போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாகு கொதித்து வெல்லம் கரைஞ்சிட்டு இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது ஒரு கம்பி பாகுப்பாக தான் வரவும். அந்த கப்பில் ஒரு கப் தேங்காய் வச்சுருக்கேன் துருகி. நம்ம இந்த தேங்காயை நம்ம ஒரு கம்பி பதம் வரவும் போட்டு கிண்டிக்கலாம். பாகு கம்பி பதம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேங்காயை கொட்டி கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நல்லா சேர்ந்து வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாம். நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை கொதிக்க வைக்கலாம். நம்ம மாவுலேயே தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம சால்ட்டு போட்டாச்சு. மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவில் ஊற்றி கிண்டிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கிண்டிக்கலாம். மாவு இந்த அளவு வரவும் நம்ம கையாலே பிசைஞ்சு சரி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். நம்ம இப்போ எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கொழுக்கட்டை வச்சுள்ளது எண்ணெய் தடவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம இப்போ தட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை போடுவோம். அதில் இப்போ பூர்ணம் வைக்கலாம். பூர்ணம் வச்சு நம்ம அப்படியே மூடலாம். அழகாக கொழுக்கட்டை வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சாச்சு. இட்லி பானில் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம இதேமாரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான இனிப்பு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.